கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் நம் தியானிக்க போகிற வசனம் யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அன்பு பிரியமான பிள்ளைகளே, இந்த இடத்துல யார் இந்த வசனத்தை பேசுகிறாருன்னா யோபு பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த நபர் தான். அவன் வாழ்க்கையில் மிகவும் அந்தஸ்தில் இருந்தவன், வசதி வாய்ப்புகளோடு இருந்தவன். ஆனால் ஒரு நாள் அவனோட வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு, எல்லாமே மாறிட்டு. அவனுக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாம் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. வசதி வாய்ப்புகள், மிருகங்கள் எல்லாமே அவனை விட்டு என்ன செய்யிட்டு போயிட்டு. சரீரம் கூட வியாதியினால் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த சூழ்நிலை கூட தேவன் என்ன செய்யலாமே மறுதளிக்காதபடி அவன் என்ன செஞ்சான், இருந்தான். அது லாஸ்ட் இந்த அதிகாரத்தில் தான் பார்க்கும் பொழுது அவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அவன் அறிக்கை பண்ணுகிறான். ஏன்னா இந்த அன்பு பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு எவ்வளோ வேதனை இருக்குது, எனக்கு மனபாரம் இருக்குது, நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் பாரத்தோடு காணப்படுவீங்க அன்பு பிள்ளைகளே. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. யோபு அவ்வளோ பாடுகளும் மத்தியிலும் தேவன் அவன் என்ன செய்யலை, தூசிக்கல. தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தான். ஏசப்பா என்ன செய்வாங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர், எல்லாத்தையும் செய்ய அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் மேல் அவர் நம்பிக்கை இருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கும் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை கண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, புலம்பாதீங்க. ஏசப்பா இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை என்ன செய்வார், உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் ஒன்றே தான் அந்த நாளில் செய்யணும். தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது அப்படின்னு சொல்லி உங்கள் வாயினால் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அவர் நிச்சயம் உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அவர் ஜெயம் தருவார். நன்றி, வணக்கம், ஆமென்.